இப்போ ஒன்றும் இல்லை, டக்குனு சிவாஜி கணேசன் சார் நெஞ்சொலி பண்ணதே நான் தான். என்ன கொஞ்சம் வெளியில போ, அம்பி வெளியே போடுறா. எப்படி ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் இருந்துச்சு, அது மாதிரி ஏஸ் படத்தில் வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமான நானே எதிர்பார்க்கலாமா தலைவான்றாங்க, பொண்ணுங்க மொதல் கொண்டு கத்துறாங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். என்ட்ரி வந்த உடனே தலைவா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க, பொண்ணுங்க மொதல் கொண்டு கத்த ஆரம்பிச்சாங்க. தேட்டருக்குள்ள என்ட்ரி ஆன உடனே ஏகப்பட்ட செல்ஃபி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஸோ விஜய் சேதுபதி சாரே பார்த்து பாராட்டுற லெவல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் படத்தில் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது சார் படத்தில் நான் வரப்போறேன்னு. நான் பவானியாவும் விஜய் சேதுபதி சார் ஹீரோவும் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தேட்டர் இன்னும் அலரும் சார், பயங்கரமாக இருக்குது சார். கமெண்ட்டெல்லாம் கரெக்டாக சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்கம்மா. அதாவதுமா காக்கிற மாதிரிலாம் தான் கல்லறி படம். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் லைக் விழுகும், அதெல்லாம் எல்லாரும் விட்டுறாங்கம்மா. கமெண்ட் பேட் கமெண்ட் வர்றப்ப பேட் கமெண்ட் தான் பெருசாக நினைக்கிறாங்க. ரீசன்மா நிறைய நேற்று சூர்யா சாரோட பேட்டி பார்த்தேன். அவர் ஆரம்பத்தில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க தெரியல, அது வரல இது வரலாம் சொன்னாங்களாம், ட்ரோல் பண்ணாங்களாம். இல்லை, பெரிய பெரிய நடிகர்கள் வாங்கின ட்ரோல். ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் நடித்த ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் நடித்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் சார். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட திரையரங்குகளே அலற பொதுமக்கள் கைத்தட்டோட விசில் அண்ணல் பறக்க வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருந்துச்சு. இப்போ எப்படி ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் இருந்துச்சு, அது மாதிரி ஏஸ் படத்தில் வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய டைரக்டர் ஆறுமுககுமாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி சார் படத்தில், அதாவது எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, பட் அறிமுகம் விஜய் சேதுபதி சார் படத்தில் நான் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவரும் நான் மதுரை பேசிக்காக, அவரும் ஹீஸ் ஃப்ரம் சவுத் சைடு. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் விஜய் சேதுபதி சார் பார்த்தேன் சார். காரில் போய்கிட்டு இருந்தவர் டக்குன்னு என்ன பார்த்து காரை நிப்பாட்டினார். நான் தான் சார் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர்னே, உங்களை தான் ஊருக்கே தெரியுமே, எதுக்கு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன் சார், ஏன்னா அவர் ஷூட்டிங்கில் அந்த காஸ்டியூமில் இருந்தார், பார்க்க முடியல. ஸோ விஜய் சேதுபதி சாரே பார்த்து பாராட்டுற லெவல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் படத்தில் அப்போல்லாம் எனக்கு தெரியாது சார் படத்தில் நான் வரப்போறேன்னு. ஸோ இப்போ வந்து நம்மளோட என்ட்ரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம், காமெடி, ஆபாசம் இல்லாமல் யார் மனசையும் முன்படுத்தாமல் செம்மையாக இருந்துச்சு சார். சூப்பர் சார், பயங்கரமான நானே எதிர்பார்க்கலாமா தலைவான்றாங்க, பொண்ணுங்க மொதல் கொண்டு கத்துறாங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். என்ட்ரி வந்த உடனே தலைவா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க, பொண்ணுங்க மொதல் கொண்டு கத்த ஆரம்பிச்சாங்க. தேட்டருக்குள்ள என்ட்ரி ஆன உடனே ஏகப்பட்ட செல்ஃபி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஏன்னா நம்மளுக்கு இது கிடைச்ச வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி என்னோட என்ட்ரியை பார்த்துட்டு மக்கள் மனசுல ஒரு ஆழ்ந்த சந்தோஷங்கள். ஏன்னா நிறைய உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பத்திரிகையாளர்கள் தான் சார் என்னை தூக்கி விட, திருப்பி சொல்றேன், தம்பியே என்னை 10 இன்டர்வியூக்கு மேலே எடுத்திருப்பாரு. ஸோ இவங்க எல்லாரும் அவங்களே நிறைய கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க சார். ஸோ பத்திரிகையாளர்களுக்கு தான் பெரிய நன்றி. மக்கள் செல்வாக்கு, கலைத்தாயின் அருள், பத்திரிகையாளர்களின் அன்பு, இதனால தான் நான் வந்து இந்த லெவல் வளர்ந்து வந்தது காரணம் சார். சார் இதில் வந்து ஒன்றும் இல்லை சார், ஒரு மாசான என்ட்ரி தான் சார். என்ட்ரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்த படங்களில் டயலாக் கூட பயங்கரமாக வரும் சார். அடுத்த மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் டயலாக் கூட 3 படத்தில் சார் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறாங்க, டயலாக் இல்லை. 4வது படமும் 5வது படமும் ஒரு கேரக்டராகவே மாறிட்டேன். அதில் வந்து ரொம்ப மாஸ் என்ட்ரியாக இருக்கும் சார். என்ன சார் சார் ரொம்ப கஷ்டமான ஒன்றும் இல்லை சார். அன்னியன் படத்தில் நம்ம விக்ரம் சார் பண்ணியிருப்பார், அது எவ்வளோ கஷ்ட சீன், அது என்னோட ஓன் லாங்குவேஜில் திரையில் ஸ்க்ரீனில் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒன்றும் இல்லை. இப்போ அன்னியன் படத்தில் பண்ணுவோமா, 5 கலை பண்ணதே நான் தான். என்ன கொஞ்சம் வெளியில போ, அம்பி வெளியே போடுறா. கண்டிப்பா சார் இது கஷ்டமான சீன் சார். ஏன் நடிப்பா இருக்கான்னு சொல்றாங்கன்னா, ஆக்சுவலாக இது சங்கர் சாரோட டயலாக் டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறது கஷ்டம் சார். இதில் ரொம்ப எனர்ஜி தேவை சார். உனக்கு தைரியம் இருந்தால் அந்த 5 கொலையும் இதில் ரொம்ப எனர்ஜி தேவை. பெரிய நடிகர்களே எத்தனையோ டேக் எடுத்து கஷ்டப்படுத்து பண்ணுறத, எத்தனை ஸ்க்ரீன் 1000 மைக்கை கொண்டு வந்தாலும் தைரியமாக நடிப்பேன் சார். ஸோ இந்த ஒரு திறமை, கஷ்டமான சீன்ஸை பண்ண தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பேர் கிடச்சிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிறது சார், பொதுவாக சீனில் நிற்கிறது, நடக்கிறது, உட்காருறது, அந்த மாதிரி சீன் இல்லாமல் கஷ்டமான சீனாக கொடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, டக்குனு சிவாஜி கணேசன் சார் நெஞ்சொலி ஸோ என்ன சார்
ஸோ இந்த மாதிரி கஷ்டமான சீன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். நடிப்பு அசுரத்தனமான நடிப்பை கூடிய விரைவில் தமிழ் திரையுலகங்கள் பார்க்கும் சார். நிறைய நடிகர்களே டாப் ஸ்டார்ஸே திவாகரோட கமெண்ட் சீன் நான் போன படத்தில் அவங்களே ஆசைப்படுறாங்க. சிலரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலம் மாதிரி எல்லாரும் மூக்கு மேலே விரல வச்சு பார்க்குற லெவல் நம்மளோட நடிப்பு திறமையும் நடிப்பு புலமையும் கூடிய விரைவில் இந்த ஸ்கில்வர் ஸ்க்ரீனில் வரும் சார். சார் ஆக்சுவலாக நிறைய என்ன இன்டர்வியூ பண்ணுற சேனல்ஸ்லாம் சிங்கிள் டேக்னு சொல்லி கடைசியில் படத்துலையுமே சிங்கிள் டேக் ஆயிடுச்சு சார். நான் நடித்த 5 படங்கள்லையுமே 3 hours ஆகும் 4 hours ஆகும் ஷூட்டிங் சொன்னாங்க. என்னோட சீனை டக்குன்னு நான் போய் நடிச்சு கொடுத்து நான் பேசாமல் டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஆச்சரியப்பத்தோட பாட்டாங்க சார். அவங்க மட்டும் இல்லை சார், ஹீரோயின்ஸ் நான் ஒரு லேட்டஸ்ட்டாக 5வது படம் நடித்தேன். ஹீரோயின்ஸ் போய் யாரும் செல்ஃபி எடுக்கல. நான் போனதும் அவங்களுக்கு அவ்வளோ முகமலர்ச்சி சார். பசங்களாம் அப்படி கவனிக்கிறாங்க சார். சாப்பாடு ஷூட்டிங் சாப்பாடு இருக்குல்ல, அண்ணே வாங்கண்ணே எல்லாரும் வந்தது உங்களுக்கு மேட்ரு அண்ணே, உங்களை பார்த்து தானே சந்தோஷம். ஷூட்டிங்கில் அப்படி கவனிக்கிறாங்க சார். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்வகுமார் இந்த ஏஸ் பட டைரக்ஷன்லையுமே சார் டேரக்டர் அன்போட கையை கூப்பிட்டு போய் அவரோட கேரவேனில் உட்கார வச்சு அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை என்ன சாப்பிட வச்சார் சார். நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் சூப்பராக இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தோட குழந்தைங்களோட ஓகேங்களா, எல்லாரும் ஃபேமிலியாக எந்த ஆபாசம் இல்லாமல் யார் மனசையும் புண்படுத்தாமல் ஏசுன்ற திரைப்படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இல்லை சார் மியூசிக்கில் பின்னி இருந்துட்டாங்க சார். செம்மையான மியூசிக் இல்லையா? மியூசிக்கிலேருந்து படங்கள்லேருந்து மலேசியாவில் போய் நிறைய செலவு பண்ணி ஆக்சுவலாக படமாக பார்க்குறப்ப ரொம்ப சார் நான் மட்டும் இல்லை பார்த்த யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இப்படி ஒரு பெரிய படத்தில் விஜய் சேதுபதி செய்கிற படத்தில் நம்ம வந்து உள்ள நடிச்ச ஸ்க்ரீனில் வெளியில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். யோகி பாபு சார் வந்து விஜய் சேதுபதிக்கு இப்போ காம்போவாக வந்திருக்காரு. நம்ம எப்போ அந்த இடத்துக்கு வர போகிறோம் சார்? எனக்கு ரொம்ப ஆசை சார். ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்கீம் பண்ணியிருந்தேன் சார். லோகேஷ் கனகராஜ் சார் படம் இருக்கு இல்லையா, மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் சார் படம் மாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவர் விஜய் சேதுபதி சார் வந்து பவானி கேரக்டர் பண்ணியிருப்பார். நான் அது பண்ணதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி நான் பவானியாவும் விஜய் சேதுபதி சார் ஹீரோவும் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தேட்டர் இன்னும் அலறும் சார். பயங்கரமாக இருக்குது சார். பேச்சுவார்த்தை இல்லை சார், பட் திறமை மேலே நம்பிக்கை இருக்குது. மக்கள் செல்வாக்கு மேலே நம்பிக்கை இருக்குது சார். மக்கள் செல்வாக்குனால தான் அது வர்றாங்க சார். ஒன்றும் இல்லை, அந்த மாஸ்டர் படத்தில் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு? எனக்கு வந்து நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு 2 ரிட்டையரில் கட்டு. இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுற்றுவேன்னு வச்சுக்கவே. இன்றைக்கி செத்துவே நாளைக்கு சாவான், நாளைக்கு செத்துவே நாளைக்கு சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க. வாத்தி அப்புறம் நான் பிறக்கிறப்ப குப்புறப்படுக்கலையா மட்டமல்லாக்க படுத்துருந்தேன். ஸோ இதை வந்து சார் ஒரிஜினலாக சோப்பு போட்டு நான் ரீல்ஸ் நிறையா பண்ணியிருப்பேன். அதை பாருங்கள், என் ஓன் வாய்ஸில் பண்ணதும் பயங்கர ஹிட்டு. கமெண்டெல்லாம் கரெக்டாக சூப்பர் கொஸ்டின் கேட்டேங்கம்மா. அதாவது காக்கிற மாதிரிலாம் தான் கல்லறி படம். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் லைக் விழுவும், அதெல்லாம் எல்லாரும் விட்டுறாங்கம்மா. கமெண்ட் பேடு கமெண்ட் வர்றப்ப பேடு கமெண்ட் தான் பெருசாக நினைக்கிறாங்க. ரீசன்மா நிறைய நேற்று சூர்யா சாரோட பேட்டி பார்த்தேன். அவர் ஆரம்பத்தில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க தெரியல, அது வரல இது வரலாம் சொன்னாங்களாம், ட்ரோல் பண்ணாங்களாம். அது இல்லை, பெரிய பெரிய நடிகர்கள் வாங்கின ட்ரோலு. சரி ஓகே. ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் நாயகர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல் வாங்கி தான் வந்திருக்காங்கம்மா. அதே ட்ரோலை வந்து நான் வாங்குறேம்மா. இப்போ என்னம்மா ரொமான்டிக் சீனா? விஜய் சேதுபதி சார் டைலாக்கே பேசுமா ரொமான்டிக் சீனு? என்னடி புள்ள தூக்கில பேக் அப்படி ஏன் ஒன்றும் பண்ணாமல் இருக்க? கண்ணை பார்த்து பேசுறீ. ஓகேவா? ஓகே சார்.